தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் திருப்பட்டூர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர். உன் தலையெழுத்தை மாற்ற முடியாது என்று சொல்வோம் அல்லவா? தலையெழுத்து, அதன்படிதான் ஒவ்வொருவரது வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது. ஏழை பணக்காரன் ஆவதும் பணக்காரன் ஏழை ஆவதும் தலையெழுத்தினால்தான். வகுப்பறையில் எழுதுபவர் ஆசிரியர், அவர் எழுத்தை மாற்றிவிட முடியும். வாழ்க்கையில் எழுதுபவர் பிரம்மதேவன், இவர் எழுத்தை மாற்றவே முடியாது என்பர். ஆனால் நமக்கும் வாழ்க்கையில் புது வழிகள் வேண்டாமா? வளம் பெற வேண்டாமா? இந்த தலையெழுத்தை மாற்றவே முடியாதா என்று தோன்றுகிறதல்லவா? மாற்றலாம். எங்கே மாற்றலாம்? திருப்பட்டூர் பிரம்மதேவனை தரிசித்தால். எங்கே இருக்கிறது திருப்பட்டூர்? திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பெரம்பலூர் செல்லும் பேருந்துகள் மூலம் சிறுகனூர் பேருந்து நிலையத்தில் இறங்கிக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து பிரிந்து செல்லும் கிளைச்சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் பயணித்தால் திருப்பட்டூரை அடைந்துவிட முடியும். இந்த ஆலயத்தின் பிரதான இறைவன் பிரம்மபுரீஸ்வரர், அம்பாள் பிரம்ம சம்பத் கௌரி. இந்த ஆலயத்தின் சிறப்பு, வேறெங்கும் தரிசித்திராத வகையில் பிரம்மதேவன் அற்புதமான திருக்காட்சி தருகிறார். பிரம்மதேவனை பெரும்பாலும் சிவாலய கோஷ்டத்தில் நாம் தரிசித்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் பிரம்மதேவனுக்கு தனி சந்நிதியை எந்த ஒரு ஆலயத்திலும் தரிசித்திர முடியாது. ஆனால் இந்த திருப்பட்டூரில் சுமார் 6.25 அடி உயரத்துடன் அற்புதமான பிரம்மதேவனுக்கு தனி சந்நிதி காணப்படுகிறது. இந்த திருத்தலத்திலே பிரம்மதேவனின் அருள் பெற வேண்டி, தங்களின் மோசமான தலையெழுத்தை மாற்ற வேண்டி நித்தமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இந்த பிரம்மதேவனை வணங்கி அந்த பிரம்மதேவனுக்கு உகந்த பரிகாரங்களை செய்து அவனது ஆசிகளை பெறுகிறார்கள், அருள் பெறுகிறார்கள். வாழ்க்கையில் நம் எவருக்கும் இருக்கக்கூடாத குணம் எது என்று கேட்டால் கர்வத்தை தான் முதலில் சொல்வார்கள். இந்த கர்வத்தை அகங்காரம் என்றும் செருக்கு என்றும் பல்வேறு சொற்களில் பார்க்கலாம். இந்த அகங்காரம் மனிதனுக்கு மட்டுமல்ல, மகான்களுக்கு மட்டுமல்ல, தெய்வத்திற்குமே அகங்காரம் வந்துள்ளது. எவர் ஒருவருக்கு இந்த அகங்காரம் வந்தாலுமே அதற்குரிய தண்டனையை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அது பிரம்மதேவன் என்றாலும் விதிவிலக்கல்ல. இந்த பிரம்மதேவனும் அகங்காரத்தால் பாதிக்கப்பட்டார். எப்போது செருக்கானது மேலோங்கும்? நாம் மற்றவர்களுக்கு சரிசமமானவர், நாம் மற்றவரை விட சற்றே உயர்ந்தவர் என்கிற எண்ணம் எப்போது ஏற்படுகிறதோ அப்போதுதான் இந்த அகங்காரம் தலைக்கேறுகிறது. அதுபோல் பிரம்மதேவனுக்கும் ஒரு முறை அகங்காரம் தலைக்கேறியது. எப்போது தெரியுமா? சர்வேஸ்வரனுக்கு 5 தலைகள். அதுபோல் அப்போது பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள். ஈஸ்வரனுக்கும் 5 தலைகள், எனக்கும் 5 தலைகள். ஈஸ்வரனுக்கு எந்த விதத்திலும் நான் குறைந்தவன் அல்ல என்கிற அகங்காரத்தோடு திரிய ஆரம்பித்தார் பிரம்மதேவன். பலரும் பிரம்மதேவனுக்கு உணர்த்தி பார்த்தார்கள். சர்வேஸ்வரன் வேறு, தங்கள் நிலை வேறு. ஈசனை அனைவரும் வணங்க வேண்டும், தாங்கள் ஈசனுக்கு சரிசமம் என்றெல்லாம் சொல்லித் திரியக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். அடங்குமா அந்த அகங்காரம்? அடங்கவில்லை. ஒரு கட்டத்தில் அடங்காத அகங்காரத்தை யாரால் அடக்க முடியும் என்றால்
இறைவனால் மட்டுமே முடியும். சர்வேஸ்வரன் பார்க்கிறார். இந்த அகங்காரத்தோடு திரிகிறானே, படைப்புத் தொழிலையும் செய்து வருகிறானே என்று பார்த்து இவன் தலையில் குட்டுவதற்கு உரிய நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் சர்வேஸ்வரன். அத்தகைய நேரமும் வந்தது. ஒருமுறை பிரம்மதேவனின் ஒரு தலையை கிள்ளிவிட்டார். 5 தலை என்கிற அகங்காரத்தினால்தானே சர்வேஸ்வரனுக்கு நான் சமம் என்று சொல்லித் திரிகிறாய். உனது தலை ஒன்று கொய்யப்பட்டு விட்டது. இனிமேல் நீ நான்முகன், 5 தலை கொண்டவன் அல்ல என்பது போல ஈசன் இந்த காரியத்தோடு விட்டுவிடவில்லை. பிரம்மனிடம் இருந்த அந்த படைப்பாற்றலையும் படைக்கின்ற சக்தியையும் ஈசன் திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார். எவருக்குமே உயர்ந்த நிலையில் இருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்தால் சற்றே சங்கடங்களும் அவமானங்களும் தலை தூக்கும். கீழ்நிலையில் இருந்து மேலே வந்தாலாவது சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த பிரம்மதேவன் 5 தலைகளுடன் ஆடியபோது, இந்த படைக்கின்ற தொழிலுடன் நடமாடிய போது இருந்த அந்த செருக்கு தற்போது குறைந்து விட்டது. தற்போது எவர் பார்த்தாலுமே பிரம்மதேவனை மதிக்கவில்லை. பிரம்மதேவன் பார்க்கின்றான். தான் இழந்த படைப்புத் தொழில் மீண்டும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இதற்காக யாரிடம் செல்வது என்று யோசிக்கிறான். அப்போதுதான் தோன்றுகிறது, வரம் கொடுத்தவரிடமே காலில் விழுந்து விடலாமே என்று தோன்றி சர்வேஸ்வரனிடம் செல்கிறான். ஈசனை பணிகிறான். தனக்கு உரிய சாப விமோச்சனம் வேண்டி பிரம்மதேவன் வந்து தவம் செய்த தலம் திருப்பட்டூர். தற்போது நாம் தரிசிக்கிறோம் அல்லவா, இந்த திருப்பட்டூருக்குத்தான் பிரம்மதேவன் வந்தான். இந்த திருத்தலத்திலே 12 சிவலிங்கங்களை ஸ்தாபித்தான். 12 சிவலிங்கங்களை ஸ்தாபித்து இந்த திருத்தலத்தில் ஈசனை வேண்டி தவம் இருந்தான். பிரம்மதேவன் ஸ்தாபித்த 12 சிவலிங்கங்களையும் 12 தனி திருச்சந்நிதிகளில் இன்றைக்கும் நம்மால் தரிசிக்க முடிகிறது. பழமலைநாதர், கந்தபுரீஸ்வரர், பாதாளேஸ்வரர், தாயுமானவர், மண்டூகநாதர், ஏகாம்பரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், கைலாசநாதர், ஜம்புகேஸ்வரர், காளஸ்தீஸ்வரர், சப்தரிஷீஸ்வரர், தூய மாமணீஸ்வரர் ஆகிய லிங்கங்களே அந்த 12. இதைத் தவிர 16 பட்டைகள் கொண்ட சோடசலிங்கம் ஒன்றையும் தனி மண்டபத்தில் வைத்து பிரம்மதேவன் வழிபட்டான். அந்த லிங்கத்தையும் நம்மால் தரிசிக்க முடியும். பனிரெண்டு லிங்கங்கள் ஸ்தாபித்து தன்னை வழிபடுகிற பிரம்மதேவனுக்கு அவனது தவத்தில் மகிழ்ந்து சர்வேஸ்வரன் திருக்காட்சி கொடுத்தார். பிரம்மதேவனை ஆசிர்வதித்தார். எவரானாலும் ஒரு கட்டத்தில் தாங்கள் செய்த தவறை உணர்கிற போது, வருந்துகிற போது, மன்னிப்பு கேட்கிற போது அவர்களுக்கு ஆசிர்வதிப்பதுதான் முறை. அதுபோல செருக்கு கொண்டு அலைந்து திரிந்த இந்த பிரம்மன் தற்போது அதை உணர்ந்து விட்டானே, தவம் புரிகிறானே என்று சர்வேஸ்வரனும் மகிழ்ந்தான். பிரம்மனின் தவத்தில் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் அவனுக்கு திருக்காட்சி கொடுத்து ஆசிர்வதித்து படைப்புத் தொழிலை மீண்டும் வழங்குகிறார். அதோடு மட்டுமல்ல, இங்கு நீ தவம் செய்து என்னை மகிழ்வித்தாய். இந்த திருத்தலத்திலேயே உனக்கு சந்நிதி அமையட்டும். உன்னை வழிபடுவதற்கு திரளான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருவார்கள். அவர்களில் பலருக்கு மோசமான தலையெழுத்து இருக்கலாம், அதாவது விதியானது மோசமாக அமைந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல தலையெழுத்தை, அவர்களது விதியை மாற்றி அவர்களது வாழ்க்கையும் நல்ல விதத்தில் அமைவதற்கு நீ ஆசீர்வதிப்பாயாக என்று சர்வேஸ்வரன் ஒரு வரத்தை பிரம்மதேவனுக்கு கொடுக்கிறார். நாம் எத்தகைய மோசமான தலையெழுத்தை கொண்டிருந்தாலும், நமது விதி மோசமாக இருந்தாலும், இந்த திருத்தலம் சென்று பிரம்மதேவனையும் பிரம்மபுரீஸ்வரரையும் இங்கே அமைந்துள்ள அம்மனையும் வழிபட்டால் நிச்சயமாக அந்த தலை விதியானது மாறிவிடும் என்று சொல்லப்படுகிறது.
தன்னை வழிபட வருகிறவர்களின் தலையெழுத்தை மாற்றுகின்ற காரணத்தினால் இந்த பிரம்மதேவனுக்கு இங்கே சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. பிரம்மதேவன் வழிபட்ட சிவலிங்கம் பிரம்மபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிற நாயகி பிரம்ம நாயகி அல்லது பிரம்ம சம்பத் கௌரி என அழைக்கப்படுகிறாள். ராஜகோபுரத்தில் இருந்து 7 நிலைகளை கடந்து 300 அடி தூரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் அருள் பாலித்து வருகிறார். ஆனாலும் சுவாமி சந்நிதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படியாக கோயில் அந்த காலத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. சூரியனுக்கு உரிய ரதம் 7 குதிரைகள் பூட்டப்பட்டது. இதன் மீது வரும் சூரியன் 7 நிலைகளையும் கடந்து தினமும் பிரம்மபுரீஸ்வரரை சூரிய பகவான் தரிசிப்பதாக ஐதீகம். பங்குனி மாதத்தில் 3 நாட்கள் காலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும். 7 நிமிடங்கள் இந்த ஒளியானது காணப்படும். நமக்கெல்லாம் மங்களம் தந்து பிரம்மா வாழ்க்கையை சிறக்கச் செய்பவர் என்பதால் பூஜையின் போது இவருக்கு மஞ்சள் காப்பிடுகிறார்கள். ஆலயத்திலேயே மஞ்சள் பிரசாதமும் வருகின்ற பக்தர்களுக்கு வழங்குகின்றனர். மற்ற சந்நிதிகளிலும் இந்த மங்கள சின்னமான மஞ்சள் நிற வஸ்திரங்களையே அணிவிக்கின்றனர். ஆலயத்தில் காணப்படுகிற பெரும்பாலான திருமேனிகள் இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தையே அணிந்து தரிசனம் தருகிறார்கள். இந்த ஆலயத்திலே பிரம்மதேவனை எந்த நாளும் தரிசிக்கலாம் என்றாலுமே வியாழக்கிழமை தரிசனம் வெகு சிறப்பாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம்? குரு பகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குரு தோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் இந்த ஆலயத்தில் பிரம்மன் சன்னதியில் விசேஷ பூஜை நடக்கிறது. மேலும் திங்கட்கிழமை, திருவாதிரை, புனர்பூசம், சதயம் மற்றும் அவரவர் ஜென்ம நட்சத்திர நாட்களில் இந்த பிரம்மதேவனை வணங்கினால் விசேஷ பலன்கள் கிடைக்கும். ஒரு ஆலய தெய்வத்தை நாம் தரிசிக்கப் போக வேண்டும் என்றாலுமே நமது தலையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும். இந்த பிரம்மதேவனை தரிசிக்கச் செல்ல வேண்டுமென்றால் பிரம்மதேவனின் அருள் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அருள் இருந்தால்தான் இந்த திருப்பட்டூர் திருத்தலத்திற்கே நம்மால் செல்ல முடியும். இந்த பிரம்மதேவனின் பார்வையில் படுகின்றவர்கள் தங்களது தலையெழுத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். அதாவது வாழ்க்கையில் அவர்கள் அதிகம் கஷ்டப்பட வேண்டுமென்றால் அந்த கஷ்டத்தை வெகுவாக குறைக்கிறார். ஒருவருக்கு லாபம் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த லாபத்தை மிகுதியாக தருகிறார். இதுபோல பக்தர்களின் பிரார்த்தனைக்கும் அவர்களது பக்திக்கும் ஏற்ற வகையில் இந்த பிரம்மதேவன் அருளி வருகிறான். சிவன் கோயிலாக இருந்தாலுமே பிரம்மதேவனுக்கு பிரம்மாண்டமான விக்கிரகத்துடன் தனி சந்நிதி காணப்படுகிறது. கால பைரவர் இங்கு மேற்கு நோக்கி காணப்படுகிறார். ஆலயத்தை வலம் வருகிற போது சிவன் சந்நிதி கோஷ்டத்திலுள்ள தட்சிணாமூர்த்தி பகவான், அதாவது குரு பகவான், அடுத்து அருகில் தனிச்சந்நிதியில் பிரம்மதேவன், அடுத்து சிவன் சந்நிதி கோஷ்டத்தில் உள்ள மகாவிஷ்ணு, அதன்பின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தெய்வங்களை இங்கே தரிசிக்கலாம். இந்த ஆலயத்திலே தனி சந்நிதி கொண்டிருக்கிற பைரவருக்கு ஒரு சிறப்பு. பெரும்பாலானவர்கள் குழந்தைகளால் அவதிப்படுகிறார்கள், அதாவது பிறந்த குழந்தைகளால். அந்த குழந்தைகள் இரவு வேளைகளில் தூங்காமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கும். இத்தகைய குழந்தைகள் அழாமல் இருக்கவும், அவர்களுக்கு நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுக்கவும், வாழ்க்கையில் ஒரு அமைதி ஏற்படவும் இந்த ஆலயத்திலே இந்த பைரவரை வழிபடுகிறார்கள். இந்த பைரவருக்கு அஷ்டமி தினங்களில் சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கின்றன.
இந்த ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கு சிறப்பான சந்நிதி காணப்படுகிறது. அசுரர்களை அழிக்கச் செல்லும் முன் இந்த திருத்தலம் வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கினானாம் முருகப்பெருமான். அதன்பின் படை திரட்டிச் சென்றானாம் அசுரர்களை அழிப்பதற்கு. இதனால் திருப்படையூர் என அழைக்கப்பட்ட தலம்தான் பின்னாட்களில் திருப்பட்டூர் என ஆகியதாகச் சொல்கிறார்கள். இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கிற நந்திதேவர் வெகு சிறப்பானவர். பல காலத்திற்கும் முன்னால் பிரதிஷ்டை ஆனவர் இந்த நந்திதேவர். பிரதோஷ நேரத்தின் போது இந்த நந்திதேவருக்கு அபிஷேகம் செய்து வைக்கிற அர்ச்சகர்கள் ஒரு நிஜ காளையை தடவி கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற உணர்வு இந்த நந்திதேவரை தடவி கொடுக்கும்போது ஏற்படுவதாகச் சொல்கிறார்கள். இத்தனை தத்ரூபமான இந்த நந்திதேவருக்கு நடக்கின்ற பிரதோஷ அபிஷேகத்தின் போது திரளான பக்தர்கள் ஆலயத்தில் கூடி நந்திதேவரின் அருளையும் பிரம்மபுரீஸ்வரரின் அருளையும் பெறுகிறார்கள். தலவிருட்சம் மகிழமரம். ஆலயத்தின் தீர்த்தம் பிரம்மதேவன் ஏற்படுத்திய பிரம்ம தீர்த்தம். ஆகமம் காரண ஆகமம். பிரதோஷம், மகா சிவராத்திரி, நவராத்திரி, பங்குனி மாதத்தில் 10 நாள் உற்சவம் என்று சிறப்பான திருவிழாக்கள் ஏராளம் நடக்கின்றன. தினமும் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் ஆலயம் நடை திறந்திருக்கும். தலையெழுத்து மாற வேண்டும். எல்லோருக்குமே இந்த வேண்டுதல்தான். காரணம், எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயர்வை எதிர்பார்ப்பதுதானே மனித மனம். அந்த உயர்வை அருளவல்ல பிரம்மதேவன் மங்களகரமாக இங்கே காட்சி தருகிறார். வழிபாடுகள் வழமை போல் நடைபெற வேண்டும். மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் மட்டுமே ஏற்பட வேண்டும். பிரம்மதேவனை பணிவோம், அகங்காரம் தொலைப்போம்.